வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே 1000 பேர் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ போட்டிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கன்ஃபார்மாக இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 37,700 சம்பளம். ஓகேங்களா, ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்கு ஒரு கல்வி தகுதிகள் என்ன, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களுமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 or 2 டேஸ்க்குள்ளே நாங்கள் ரிப்ளை கமெண்ட் வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு மின்சாரத்துறை வேலைவாய்ப்புனா என்னென்ன இருக்கும், எதன் அடிப்படையில் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது மாவட்ட வாரியாக அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். அதாவது இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்புகள் வெளியாகும். ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்க் குவான்டிட்டியில் ஆட்கள் எடுப்பாங்க மின்சாரத்துறைக்கு. எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி முறைகேடு நடந்ததோ அதிலிருந்து வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது மக்கள்கிட்ட. அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாருமே விண்ணப்பிக்கலாம், தைரியமாக விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் யார் வேண்டுமானாலும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான கருத்துக்களுமே இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, சின்ன ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். ஒன் பை ஒன் அப்டேட் கொடுப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி உங்களுக்கு தொகுத்து கொடுப்போம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே அவைலபிளாக தான் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமே கமெண்ட் பண்ணிட்டு ரிப்ளை வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்டாயமாக ரிப்ளை வரும். ஓகேங்களா, அது எப்படி இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் வரும் அப்படின்னு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும், வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஓகேங்களா, இன்னும் நிறைய விதமான தகவல்களை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தான். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண லைட்டாக நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை கேதர் பண்ணவும் சரி, ரெடி பண்ணவும் சரி, எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். இது எப்படிங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வேலையா வெளியில் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. போட்டிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு தான். தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு அறிவிச்சாச்சு. 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, முன்னாள் இராணுவ வீரர்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி நிறைய இருக்குது. இன்னும் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே விண்ணப்பிங்க. ஓகேங்களா, இதுக்கு மினிமம் சார்ஜஸ் மாரி தான். நீங்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட நபர்கள் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் வேணாலுமே விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இதை மட்டும் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தை ரிலீஸ் பண்ணோன்னே அடுத்து இன்னொரு மாவட்டம், அடுத்தது இன்னொரு மாவட்டம், அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு இதுக்குண்டான சிம்டம்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ விண்ணப்பிக்கலாம்பா, நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாரி சிம்டம்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதில் இப்போ நான் சொன்னதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா. நீங்கள் நமது சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா நமது சேனலை பற்றி தெரியாது, உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் கொடுப்போம், நியூஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளும் 1 by 1 அப்டேட் கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சம்பள விவரங்கள். முதல்ல வந்து 7500 ரூபா ஸ்டார்டிங் சேலரி 7500. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டு 200, டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 200. ஓகேங்களா. இதிலே வந்து டிப்ளமா பயிற்சிக்கு வந்து 8000, பட்டதாரியாக இருந்தீங்க பட்டதாரி பயிற்சிக்கு வந்து 9000. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டு படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் இருக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஃபார்மேட் படி தான் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குவீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தேர்வு செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்படியெல்லாம் தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை முற்றிலும் தகுதி அடிப்படையிலானது. அதாவது தகுதி அடிப்படையில் தான் உங்களை வந்து ஆட்களை நியமனம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல், ப்ளஸ்ஸு டெஸ்டிங், ஸ்மால் டெஸ்டிங்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வைப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதியிருந்தீங்கன்னா தெரியும், டிக்கிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு, அதாவது ஒரு கொஷின் பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க ஆன்சர் சொல்ல நீங்கள் வந்து டிக் பண்ணணும். அது சரியோ தப்போ முதல்ல டிக் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50 டிக்கிங் இருக்கும், 1 மணி நேரம் நடக்கும். எதை பற்றி இருக்கும், அதாவது எதை பற்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுக்கப்படக்கூடிய 1 மார்க் வேர்டு, அதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. அப்படி வந்து எடுக்கிறப்ப அதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஐடிஐ படித்தவங்களுக்கு தனியாகவும் டிகிரி டிப்ளமோ, அதாவது டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ போனவங்களுக்கு தனியாகவும் நடக்கும். ஐடிஐக்கு தனியாக ஒன்று, நீங்கள் அது முடிச்சுட்டு போனாலும் முடிக்காத போனாலும் ஐடிஐக்கு ஒன்று. நீங்கள் 12th முடிச்சுட்டு ஐடிஐ போனீங்க அப்படின்னா நீங்கள் 12th போர்ஷனுக்கு கீழே வந்துடுவீங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐடிஐ மட்டும் போயிருந்தீங்க, அதாவது 10th பாஸ் ஃபெயில் ஆகி ஐடிஐ மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா ஐடிஐன்னு போட்டிங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு நடக்கும் எக்ஸாமினேஷன் மாரி டிக்கிங் ஆப்ஷன் நடக்கும். இல்லை நான் வந்து 12th முடிச்சுட்டு நான் ஐடிஐ போயிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ கொஸ்டின்ஸ் வராது, 12th கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டு 12th தான். சைடு சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. இதுமாரி 1 மார்க் டிக்கிங் ஆப்ஷன் தான் நடக்கும். எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான நான் லிங்க் எல்லாமே வந்து நான் 1 by 1 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உடனே போய் பார்க்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் போய் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகும், லிங்க் ஓப்பன் ஆகும். கட்டாயமாக லிங்க் நான் வந்து பர்ஃபெக்டாக தான் கொடுப்பேன் எல்லா வீடியோவுக்குமே. அதாவது எக்ஸாமினேஷன் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது முடியுது அப்படின்னா உடனடியாக அந்த லிங்க்கும் வந்து போஸ்ட்மார்ட் ஆயிரும். ஒன்றும் இது வந்து யூஸ் ஆகாத போகும். ஏன்னா யூஸ் ஆகிற லிங்க்ஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 50,000 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நாம் வந்து கொடுக்கக்கூடிய லிங்க்ஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எல்லாமே தெரியும். அது வந்து சிம்பிளாக தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணோன்னா லிங்க் அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க்கை ஸ்மால் டச் பண்ணுறீங்க, உள்ளே போகும். உள்ளே போனோன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகிரும். பிடிஎஃப் ஓப்பன் ஆனோன்னா மேலே ரைட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஜாப்ஸு, என்ன படிச்சிருக்கணும், என்ன டேட், என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். நான் வந்து கொடுக்குறத நான் வந்து ஒன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை கேளுங்க. நாங்கள் 1 by 1 நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தாச்சு. விண்ணப்ப கட்டணம், பெண்கள், SC ST முன்னாள் இராணுவ வீரர்கள், PWD விண்ணப்பதாரர்களுக்கு ஃபீஸ் இல்லை.
அதேமாதிரி மற்ற விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் பே பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கு நான் லிங்க் போட்டாலும் அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.